நான் எனக்கு தெரியும் இப்போ இங்கே ஞாயிற்றுக்கிழமை இன்று இவ்வேளையில் இங்கே இருந்தாலும் இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு பெண்ணுடைய மனதிலும் நாளைக்கு திங்கட்கிழமை சிறார்களை எப்படி பாடசாலை அனுப்ப தயார்படுத்த வேண்டும், நாளைக்கு என்ன சமைப்பது, இரவில் வீட்டில் போய் இப்போ இவ்வளவு நேரமும் கண்ண நேரமாக நாங்கள் பேச்சுகளை செல் கொடுத்திருந்தோம். இப்போ பின்னேரம் இரவு சமையலில் நாங்கள் என்ன செய்வது, ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு தேவையான பொருட்பாடுகளை வாங்குவதற்கு கடை தெருவுக்கு போக வேண்டியிருக்கு. வீட்டில் வேலை அடுத்த திங்கட்கிழமை தொடக்கம் அடுத்த ஞாயிறு வரையும் ஒரு வாரத்துக்கு செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு. பிள்ளைகளுடைய உடை தயார்படுத்துவது, ஷூ எல்லாம் பாலிஷ் பண்ணுவது, நாளைக்கு வேலைக்கு போகிறதுக்கு இருக்கின்ற கணவருடைய உடைகளை எல்லாம் தயாரித்து வைப்பது, உணவு வேலைகளுக்கு பார்ப்பது, வேலை பார்ப்பது, வீடுகளை சுத்தம் செய்வது, இது எல்லாமே யாருடைய பணிகள்? யாருடைய பணிகள்? பெண்களுடைய பணிகள். இப்போ உங்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் இன்னும் முடியுமான சீக்கிரம் வீட்டை போய் சேருவோமா என்றது இருக்கு. அதே போல நாளை பின்னேரமாக இருந்தால் டியூஷன் விட்டு பிள்ளைகள் வர முன்ன நாங்கள் வீட்டில் இருக்கணும் என்ற ஒரே நோக்கத்துடன் நீங்கள் இருப்பீங்க. இப்போ அதே போல மாத ஆரம்பத்திலும் அப்படிதான், மாத கடைசியிலும் அப்படிதான். மாத ஆரம்பத்தில் பார்த்தோம்னா டியூஷன் ஃபீஸ் கட்ட வேண்டியதுக்கு பணத்தை ஒதுக்கணும் நாங்கள். அதே போல மாத இறுதியில் பார்த்தோம்னா அந்த மாத இறுதி அடுத்த மாத ஆரம்பம் ஆகும்போது தண்ணீர் பில், மின்சார கட்டணம், அதே போல ஃபோன் பில், பிள்ளைகளுக்கு டேட்டா கார்டு போடணும், ஸ்கூல் ஃபீஸ், கிளாஸ் ஃபீஸ் கட்டணும், தேவையான எல்லா வேலைக்குமாக எங்களுக்கு கிடைக்கின்ற பணமும் எங்களுக்கு செலவுக்கு இருக்கிற செலவு பட்டியலும் வருமானத்தையும் ஒப்பிட்டு பார்த்தால் அந்தரத்தில் இருந்தது யாரு? வருமானமும் எங்களுடைய செலவு பட்டியலையும் ஒப்பிட்டு பார்க்கையில் சிரமப்படுவது யார்? உங்களால் இது ரெண்டை சமப்படுத்துவதற்கு, அதாவது பொருளாதாரத்தில் உங்களுக்கு கிடைக்க பெறுகின்ற பணத்தையும் உங்களுக்கு மாதாந்தம் இருக்கின்ற செலவையும் பார்க்கும்போது நீங்கள் அதுல கொஞ்சமாவது சிக்கனம் பிடிப்பதற்கு எந்த இடத்தில் கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது? எந்த இடத்துல? லைட் பில் கட்டாமல் முடியாது, மின்சார கட்டணம் மட்டும் இல்ல, நீர் கட்டணம் கட்டணும், பிள்ளைகளுடைய படிப்பை கட்டு பண்ண முடியாது. அப்போ உங்களுடைய உடைகளை நீங்கள் தேவைப்பாடுகளை எல்லாம் நாங்கள் குறைச்சு கொள்ளலாம். நாங்கள் என்ன செய்வோம்? சமையல்ல நாங்க 3 வேளைக்கு 3 வேளை சமைத்தோம்டா 2 வேளையில எப்படியாவது பார்த்திடுவோம். நாங்கள் வாரம் 1 முறை 2 முறை நாங்க வீட்டுல இருந்து வெளியில பிள்ளைகளோட வெளியில உல்லாசமா போய் வந்தோம்னா அதை நாங்க குறைச்சு கொள்வோம். 2 3 மரக்கறி சமைச்சிங்களா இப்போ ஒரே மரக்கறி, ஒரே கறி, ஒரே சோறு என்று நாங்க குறைச்சு கொள்ளலாம். அப்போ எங்களுடைய உணவு வேலையில தான் நாங்கள் இதை சிக்கனம் பிடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் செய்து கொண்டு வருகிறோம். அப்போ எங்களுடைய எதிர்கால சந்ததியினருடைய போஷாக்கு ஊட்டச்சத்து என்ன ஆகுது? இப்போ நாங்க அந்த பிரச்சனையை முகம் இருக்கின்றோமா இல்லையா? அப்போ அது உண்டு. அது மட்டுமல்லாம இப்ப எங்களுடைய இந்த கல்வி என்றது கல்வி சீர்குலைவதாக பார்க்கிறோம். நான் டியூஷனை எதிர்த்து பேச இல்லை, இருந்தாலும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுக்குமான நெருக்கம் எங்க இருக்குது? பாடசாலை விட்டு முன்ன வந்து நான் இங்கே அமர்ந்திருக்கும் போது நான் எனக்கு வெளியில எங்கெல்லாம் திரிஞ்சு ஓடுகின்ற சிறார்களுடைய பேச்சு, மழலை மொழி கேட்கும் போது சந்தோஷமா இருக்கின்றது. இப்போ உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் வீட்டில் தங்கியிருப்பதற்கான நேரம் இருக்கா? காலையில் ஸ்கூல் போய் பின்னேரம் வீட்டை வந்து மீள டியூஷனுக்கு போய் இரவையில வந்த பிள்ளைகளுக்கு வீட்டுல வெளியில விளையாடுவதற்கான நேரம் கிடையாது. உங்களுடன் உல்லாசமாக இருந்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கான நேரம் கிடையாது. குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்களை உங்களுக்கு அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடையாது. அப்போ வளர்ந்த காலத்தில் அந்த மழலை மொழி பேசுகின்ற சிறுவர்கள் வளர்ந்து வயதில நாங்கள் அவர்கள் இளைஞர்களாக யுவதிகளாக மாறும்போது ஏற்படுகின்ற கருத்தியல் வித்தியாசங்கள், மாற்றங்கள், அவர்களுடைய இருக்கின்ற மாற்றங்களை அறிந்து கொள்வதற்கு நாங்கள் தாமதித்து விடுகின்றோம். கடைசியில் போதை வஸ்துக்கு அடிமையான பிறகு, மன அழுத்தத்துக்கு ஆளான பிறகு, பிற உலகில், அதாவது பக்கத்தில் ஏற்படுகின்ற அந்த பிரச்சனைகளின் காரணத்தால பாலியல் ரீதியாகவா இருக்கலாம், உளநல ரீதியாகவா இருக்கலாம், பாதிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் நாங்கள் எங்கள் குழந்தைகளை பற்றி நிறைய பரிதாபத்துடன் பேசிக்கொள்றோம். எந்த பிள்ளைக்கு என்ன நடந்தது என்று நாங்களே அறியாத நிலையில் இருக்கின்றோம். ஆகவே
எங்களுடைய அரசாங்கமானது இந்த சகல பிரச்சனைகளையும் நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். அதாவது இப்போது நாங்கள் பார்த்தோம் என்றால் இந்த ஊன போஷாக்கு உள்ள குழந்தைகள் போஷாக்கு அந்த ஊட்டச்சத்து இல்லாததிலிருந்து போதை வஸ்து வரையும் சிறுவர்களுடைய பராமரிப்பு யாருக்கு சொந்தமாக இருக்கின்றது? ஒரு அமைச்சர் என்ற வகையில நாங்கள் பார்க்கும்போது அமைச்சர் என்ற வகையில சிறுவர் மகளிர் விவகார அமைச்சுக்கு உள்ள ஒட்டுமொத்த பொறுப்பை பார்க்கும்போது இது அனைத்தையும் பற்றி கண்காணிக்க வேண்டிய பொறுப்பில் எங்கள் அரசாங்கம் முக்கிய கவனம் செலுத்தி வருகிறது. ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், கல்வியில நாங்கள் பாடத்திட்டத்தின் மாற்றங்களை ஏற்படுத்தினோம். அந்த பாடத்திட்ட மாற்றத்தில் நாங்கள் இருக்கின்றது ஒரே ஒரு காரணம் இந்த டியூஷன்களுக்கு போக வேண்டியதை தவிர்த்துட்டு பாடசாலை முழு நேரத்திலும் கல்வி என்றது முழுமையான கல்வியை பாடசாலைகளிலே பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற வகையில தான் புதிய பாடத்திட்டங்களை நாங்கள் மாற்றி இருக்கின்றோம். ஏற்றுக்கொள்ள முடியுமா, முடியாதா? சிறார்களுடைய கல்வி என்றது முழுமையாகவே பாடசாலைகளிலே பெற்றுத் தருவதாக இருந்தால் மிகுதி நேரத்தில் மாணவர்கள் சிறார்கள் உங்களுடன் இருப்பார்கள். உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற உங்களுடைய பந்தம் சிறார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையிலான பந்தம் அதிகரித்துவிடும். சற்று நேரமாவது ஒரு குடும்பமாக வாழ்வதற்கான சற்று நேரமாவது ஒதுக்க முடியுமான சூழலில் நாங்கள் இருப்போம். அதே போலத்தான் அரசாங்க சுகாதாரம் என்ற அரசு சுகாதார முறை ஒன்று தேவையா இல்லையா? கட்டாயம் தேவைப்படுது. இப்போது பார்த்தீங்கள் என்றால் மண்டேடி காய்ச்சல் என்றால் நீங்க மருத்துவமனையில் மருந்து வாங்குவதா அல்லது டிஸ்பென்சரியில் மருந்து வாங்குவதா என்று பார்த்தோம் என்றால் நாங்கள் பொது சுகாதாரத்துறையில எங்களுக்கு அரச சுகாதாரம் என்றது அரச வைத்தியசாலை என்றதை கடந்த காலகட்டங்கள் கடந்த 10-15 வருஷ காலமாக அரச சுகாதார சேவை என்றது வீழ்ச்சி அடையப்பட்ட ஒரு முறையாகத்தான் இருந்தது. ஆனால் நாங்கள் இந்த அண்மையில் எங்களுடைய அரசாங்கத்தை பொறுப்பேந்திய 2 வருட காலத்துக்குள்ள இந்த எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கூடாக அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்பாக நாங்கள் கருதி இந்த ஒரு நாட்டின் கட்டாயமாக தேசிய சுகாதார கொள்கைக்காக வேண்டி தேசிய சுகாதாரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்குடன் இந்த தேசிய வைத்தியசாலை அனைத்தையும் இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து அரசு வைத்தியசாலைகளையும் நாங்கள் தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி மீள கட்டியெழுப்பி இருக்கின்றோம். நல்லமா இல்லையா? இப்ப புற்றுநோய்க்காக இருக்கலாம், உளநல ஆலோசனைக்காக இருக்கலாம், ஏனைய சிகிச்சைகளுக்காக இருக்கலாம், அதே போல சிறுநீரக நோயாளிகளுக்காக இருக்கலாம், அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி யாழ்ப்பாணத்திலிருந்து மத்திய கொழும்பு வரையும் அதன் அடுத்து ஏனைய புறங்களிலும் அனைத்து வைத்தியசாலைகளையும் ஒரே மட்டமாக ஒரே தரமாக அதே போலத்தான் அந்த தேவையான சகல வசதிகளையும் உள்ள சுகாதார நிலையங்களாக வைத்தியசாலைகளை அபிவிருத்தி செய்வதற்கான பண ஒதுக்கீடுகளை 2025ஆம் ஆண்டு 26ஆம் ஆண்டு 27ஆம் ஆண்டு அதே திரச்சேரியில் எதிர்வரும் ஆண்டுக்குமாக நாங்கள் வேலை திட்டங்களை உருவாக்கி இருக்கின்றோம். இதுதான் முக்கியமானது. அதாவது தேசிய கல்வி திட்டம் ஒன்று, தேசிய கல்வி கொள்கை, அதே போல தேசிய சுகாதார திட்டம் ஒன்று ஒரு நாட்டுக்கு இருப்பதன் பயன் அடைவது இவ்வாறான எங்களுடைய சாதாரண மக்களுக்கு முக்கியமாக தேவையாக இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். ஏனென்றால் நீங்கள் உழைக்கின்ற ஒட்டுமொத்த பணத்தில் பாரிய அளவை தனியார் வைத்தியத்துக்கும் தனியார் பாடசாலைகளில் கல்வி பெற்றுவதற்கும் கல்வி கற்பதற்கும் கல்வி பெற்றுக் கொள்வதற்கும் தனியார் வைத்தியசாலைகளுக்கு தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு நீங்கள் செலவிடுவதாக இருந்தால் உங்களுடைய வாழ்வில் 3 வேளை சாப்பாட்டுக்கு நீங்க கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஒரு பக்கம் அரசாங்கத்துக்கு வரிகளை செலுத்திவிட்டு மனப்புறமாக உங்களுடைய அன்றாக தேவைப்பாடுகளில் சுகாதாரம், வைத்தியம், அதே போலத்தான் கல்வி, போக்குவரத்து, இது எல்லாத்துக்குமான செலவுகளை நீங்களே மேற்கொண்டால் அரசாங்கத்தில் நீங்கள் உழைக்கின்ற பணம் மறுபடியும் ஒரு பழக்கம் வரியாகவும் ஏனைய வசதிகளை பெற்றுக் கொள்வதற்கும் செலவழித்து விட்டால் உங்களுக்கு என்று உங்களுடைய தனியார் தேவைகளுக்கு, ஒரு படத்தை பார்ப்பதற்கு, ஒரு உல்லாசமான வேலைக்கு, உங்களுடைய தேவைகளுக்கு மிகுதிப்படுத்திக் கொள்வதற்கு, சேமிப்புகளுக்கு, உங்களுடைய சிறார்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு சதம் கூட மிகுதிப்படுத்த முடியாத நிலை. ஆனால் நாங்கள் சொல்கின்றோம், எங்களுடைய அரசாங்கத்தின் மூல திட்டமானது முக்கியமாக இந்த மக்களுக்கு தேவைப்படுகின்ற சேவைகள், போக்குவரத்து, இரவு 6 மணிக்கு பிறகு பின்னேரம் 6 மணிக்கு பிறகு பொது போக்குவரத்துக்கான பஸ் சேவைகள் இல்லாத இடங்கள் இருக்கு. ஆனா நாங்கள் இலங்கையில இந்த 2 வருடத்துக்குள்ள நாங்கள் பொறுப்பேந்தின 2 வருடங்களுக்குள்ள 200 புதிய பஸ் வண்டிகள் பொது போக்குவரத்து சேவைக்கு நாங்கள் உள்வாங்கி இருக்கின்றோம். கொழும்பு நகரை மையப்படுத்தி வேலை விட்டு வீடுகளுக்கு போற பெண்களுக்காகவும் ஆண்களுக்கு அனைவருக்கும், சிறார்களுக்கு, மாணவர்களுக்கு எல்லோருக்குமாகவும் மெட்ரோ பஸ் சேவையை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். புதிய 200 பஸ் வண்டிகள் இந்த போக்குவரத்துக்கு உள்வாங்கப்பட்டிருக்கு. புதிதாக பெண்களை இந்த பஸ் நடத்துனர்களாக, கண்டக்டர்களாக உள்வாங்கி இருக்கின்றோம்.
பெண் சாரதிகளை நியமித்திருக்கின்றோம். இது அனைத்தினூடாக பொது போக்குவரத்து சேவையை நாங்கள் பலப்படுத்தியிருக்கின்றோம். இது கட்டாயமாக தேவைப்படுது. ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், அவ்வாறான வளர்ச்சியை, அவ்வாறான அபிவிருத்தியை இந்த பிரதேசங்களுக்கும் நாங்கள் கொண்டு வருவதற்கான முழு முயற்சியுடன் செயற்படுகின்றோம் என்றதை இவ்வேளையில் நான் பெருமையுடன் கூற விரும்புகின்றேன். அது தேவை. அதே போல இப்போது நாங்கள் பார்த்தோம் என்றால் போலீஸ் நிலையங்களுக்கு இந்த பிரதேசங்களில் பார்த்தோம் என்றால் ஒரு முறைப்பாடு செல்கின்ற ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய தாய்மொழியிலேயே ஒரு முறைப்பாடை போலீஸ் நிலையத்தில் செய்ய போவதா இருந்தால் பெண் போலீஸ் அதிகாரிகள் கிடையாது. அவ்வாறு ஒரு பெண் போலீஸ் அதிகாரி இருந்தாலும் கூட தங்களுடைய தாய்மொழியிலேயே அந்த முறைப்பாடை எழுதி கொள்வதற்கான வசதி வாய்ப்புகள் கிடையாது. பாலியல் ரீதியாக எந்த ஒரு துஷ்பிரயோகத்துக்கு முகம் கொடுக்கின்ற ஒரு பெண்ணுக்கு, யுவதிக்கு போலீஸ் நிலையத்தில் சென்று தன்னுடைய முறைப்பாடை ஒரு கூச்சம் இல்லாமல், அச்சம் இல்லாமல் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் தேவைப்படுகின்றது. இதை கருத்தில் கொண்ட நம்ம அரசாங்கம் 2500 போலீஸ் பெண்களை, போலீஸ் அதிகாரிகளை நாங்கள் இந்த வேளையில் உள்வாங்குவதற்கான வேலை திட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் 2500 பெண்களை நாங்கள் உள்வாங்குகின்றோம். அதில் பெண் யுவதிகளாக தமிழ் யுவதிகளை உள்வாங்குவதற்கான வேலை திட்டம், போலீஸ் நிலையங்களுக்கு தமிழ் பேசக்கூடிய தமிழ் யுவதிகளை நாங்கள் உள்வாங்குவதற்கான வேலை திட்டங்கள் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இங்கே இருக்கின்ற இளம் யுவதிகளுக்கு நாங்கள் இதற்கு விண்ணப்பித்து போலீஸ் சேவைக்கு உள்வாங்குமாறு நான் மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இது கட்டாயம் தேவைப்படுகின்றது. அதே போலதான் இது தேவை. அதே போல சுகாதார சேவையில் மிட்வைஃப் ஆள் சேர்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மிட்வைஃப் சேவைக்கு புதிதாக உள்வாங்கும் போது இந்த எங்களுடைய தமிழ் பேசக்கூடிய பெண்களை, யுவதிகளை, விஞ்ஞானத்துறையில் கல்வி பெற்றவர்களை உள்வாங்குவதற்கான இப்போது அந்த நீங்கள் அனைவருமே முடிவானவர்கள் இளம் யுவதிகளுக்கு விண்ணப்பிக்க நான் சொல்கின்றேன். அவ்வாறு விண்ணப்பித்து நீங்கள் இந்த சுகாதார சேவைக்குள் உள்வரலாம். அது கட்டாயமான ஒரு சேவையாக இருக்கின்றது என்பதை நாங்கள் விலகி கொண்டிருக்கின்றோம். சுகாதார சேவையில், போலீஸ் துறையில், பாதுகாப்பு சேவையில், அதே மட்டுமல்லாமல் போக்குவரத்து சேவையில் நாங்கள் இந்த பெண்களுக்கு முக்கிய பங்கை வகித்து அது தொழில் ரீதியாக பலப்படுத்துவதற்கு மட்டுமல்லாமல் சமூக சீர்திருத்தங்களுக்கும் வழிவகுக்கும் என்றதை நாங்கள் முழுமையாக நம்பித்தான் இந்த வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். எனவே எங்களுடைய அரசாங்கத்தின் பயணம் என்றது பெண்களை பலப்படுத்துவதற்கு எடுக்கக்கூடிய சமமான உரிமைகள், சமமான வாய்ப்புகள், அதே போல அங்கீகாரம், அதே போல அவர்களை அந்தந்த இடத்தில் உள்வாங்க வேண்டிய இடத்தில் அவர்களை உள்வாங்குவதற்கான விரிவாக்கம், சமூக விரிவாக்கத்தையும் நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். இது கட்டாயம் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு நான் உங்கள் அனைவருக்கும் கூற விரும்புகின்றேன். அதே போல எங்களுடைய சிறுவர் மகளிர் விவகார அமைச்சினூடாக எங்களுடைய மகளிர் பணியகம் எல்லா கிராம சேவை பிரிவுகளிலுமே இந்த மகளிர் செயற்பாட்டு சங்கங்கள் இருக்கின்றன. அந்த மகளிர் செயற்பாட்டு சங்கங்களில் நீங்களும் உள்வாங்கி இருப்பீர்கள், நீங்களும் அங்கத்தவர்களாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். அதே போல இந்த சமூக சக்தி வறுமை நீக்க திட்டத்துடன் இந்த சமூக சக்தி இந்த குழுவின நாங்கள் ஒவ்வொரு கிராம சேவை பிரிவுகளும் ஆரம்பித்திருக்கின்ற இந்த செயற்பாட்டு சங்கங்களின் ஊடாக இந்த எங்களுடைய அரசாங்கத்தின் வறுமை நீக்கம் வேலை திட்டத்தினுள் எல்லா பிரதேசங்களும் இருக்கின்ற பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், அதே போல தனித்தலைமைத்துவ குடும்பங்கள், அதே போல விசேட தேவைப்பாடுகள் சிறுவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் அனைவருக்குமான அரச நிவாரணங்கள் வழங்கும் போது சரியான அந்த பயனாளிகளை கண்டறிவதற்காகத்தான் நாங்கள் இந்த சங்கங்களை உருவாக்கி இருக்கின்றோம். அதே போல நாங்கள் முக்கியமாக சொல்வது இந்த சமூக சக்தி, பிரஜா சக்தி, இந்த சமூக சக்தி என்ற அமைப்பினூடாக வறுமை நீக்கத்தை மட்டுமல்ல, அந்த வறுமையை நீப்பது மட்டுமல்லாமல் உண்மையான பயனாளிகளை கண்டறிந்து கொள்வது, பிரதேச செயலகத்தில் வந்து செயலாற்றுகின்ற ஒவ்வொரு அதிகாரிகளை விடவும் எங்கள் பிரதேசத்தில் இருக்கின்ற உண்மையான வறுமை குடும்பம் எது, உண்மையான விசேட தேவைப்பாடு உள்ள சிறுவர்கள் எந்த வீட்டில் இருக்கின்றார்கள், 70 வயதுக்கு மேற்கொண்ட வயோதிபர்கள் எந்த வீட்டில் இருக்கின்றார்கள் என்றதை சரியாக உணர்ந்து கொண்டவர்கள் நம்ம ஊர் மக்களை அதை அறிவார்கள். ஆகவே தான் எங்களுடைய ஊர் மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை கொண்ட இந்த சமூக அபிவிருத்திக்கான வேலை திட்டமாக, வறுமை நீக்கும் வேலை திட்டமாகவும் சரியான பயனாளிகளை கண்டறிந்து கொள்வதற்குமாகத்தான் இந்த சமூக சக்தி, சமூக அமைப்புகளை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம்.
ஆகவே நீங்கள் அனைவருமே கட்டாயமாக இதில் உள்வாங்குதல் அவசியம். அதே போல நாங்கள் முக்கியமாக சொல்வது இந்த சமூக சக்தி, பிரஜா சக்தி, இந்த சமூக சக்தி என்ற அமைப்பினூடாக வறுமை நீக்கத்தை மட்டுமல்ல, அந்த வறுமையை நீப்பது மட்டுமல்லாமல் உண்மையான பயனாளிகளை கண்டறிந்து கொள்வது, பிரதேச செயலகத்தில் வந்து செயலாற்றுகின்ற ஒவ்வொரு அதிகாரிகளை விடவும் எங்கள் பிரதேசத்தில் இருக்கின்ற உண்மையான வறுமை குடும்பம் எது, உண்மையான விசேட தேவைப்பாடு உள்ள சிறுவர்கள் எந்த வீட்டில் இருக்கின்றார்கள், 70 வயதுக்கு மேற்கொண்ட வயோதிபர்கள் எந்த வீட்டில் இருக்கின்றார்கள் என்றதை சரியாக உணர்ந்து கொண்டவர்கள் நம்ம ஊர் மக்களை அதை அறிவார்கள். ஆகவே தான் எங்களுடைய ஊர் மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை கொண்ட இந்த சமூக அபிவிருத்திக்கான வேலை திட்டமாக, வறுமை நீக்கும் வேலை திட்டமாகவும் சரியான பயனாளிகளை கண்டறிந்து கொள்வதற்குமாகத்தான் இந்த சமூக சக்தி, சமூக அமைப்புகளை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். ஆகவே நீங்கள் அனைவருமே கட்டாயமாக இதில் உள்வாங்குதல் அவசியம். உங்களுக்கு தெரியும், கடந்த காலகட்டங்களை பார்த்தோம் என்றால் அரசியல்வாதிகளுடைய தேவைகளுக்கு, அரசியல்வாதிகளுடைய அவர்களுடைய உறவுகளுக்கு தான் இந்த அஸ்வசும, ஜனசவிய போன்ற அனைத்து நிவாரணங்களும் வழங்கப்பட்டது. அந்த பயனாளிகளை தெரிவு செய்யும் போது அதிகாரிகள் யாரை விரும்புகிறார்களோ அல்லது அதிகாரிகளுடன் தொடர்புள்ளவர்கள் யாரோ, அது மட்டுமல்லாமல் அரசியல்வாதிகளுடைய உறவினர்கள் யாரோ அந்தந்த குடும்பங்களுக்கு மாத்திரம்தான் இந்த பயன்கள் கிடைக்கப்பட்டது. ஆனால் எங்களுடைய இந்த அரசியல் பாரபட்சம் எதுவுமே இல்லாம உண்மையான பயனாளிகள் யார் என்றதை கண்டறிந்து அந்தந்த பயனாளிகளுக்கு கிடைக்க வேண்டிய பயன்களை வழங்குவது தான் எங்களுடைய இந்த சமூக சக்தி, சமூக அபிவிருத்தி சங்கங்களின் முக்கிய கடப்பாடாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் அனைவருமே அதில் அணிதிரளுவது அவசியம். எங்களுடைய அரசாங்கத்துடன் தொடர்பு கொண்டு வேலைகளில் ஈடுபடுவதோடு தான் இது சரியான முறை, இது ஒரு நல்ல ஒரு பொறிமுறை. இந்த பொறிமுறை சரியாக இயங்கி வந்தால் உண்மையான பயனாளிகளுக்கு அந்த கிடைக்க வேண்டிய பயன்கள் வந்தடையும் என்றதை நான் கூற விரும்புகின்றேன். இப்போ அரசாங்கத்தினூடாக வீடமைப்பு திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டிருக்கு. வீடமைப்பு திட்டங்கள் அந்த குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு, அந்த வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற குடும்பங்களுக்கு அவர்களுக்கான ஒரு காணி இருந்தால் அந்த காணிகள்ல கொட்டிலோ அல்லது சிறு குடிசைகளை கட்டி வாழ்கின்ற மக்களுக்கு அவர்களுக்கான காணிகள் இருப்பதாக இருந்தால் ஆரம்ப கட்டத்தில் 1 மில்லியன் ரூபாய் செலவில் நாங்கள் வீடமைப்பு திட்டங்களை ஆரம்பிப்பதற்கு வசதிகளை வழங்குகின்றோம். நிவாரணமாகத்தான் வழங்குகின்றோம், அது கடன் அல்ல. அது மட்டுமல்லாமல் மாகாண சபையினூடாக கூரை மேயப்படாத வீடுகள் இருந்தால் அல்லது மலசல கூடங்கள் இல்லாத வீடுகள் இருந்தால், அதே போல சிறார்கள், பெண்கள் வாழ்கின்ற தனித்தலைமைத்துவ குடும்பங்கள், பெண் தலைமைத்துவ குடும்பங்களில் ஜன்னல் பொருத்தாமல் உள்ள வீடுகள், கதவு பலகைகள் இல்லாத வீடுகள், அவ்வாறான வீடுகளை உடனடியாக அது கட்டிக்கொள்வதற்கான மானியங்களாக அது தேவைப்படுகின்ற நிவாரணங்கள் மாகாண சபை ஊடாகவும் வழங்கப்படுகின்றது. மத்திய அரசாங்கத்தின் வேலை திட்டங்கள் ஊடாகவும் அவ்வாறு வழங்கப்படுகின்றது. நான் கூறுவது எல்லா வீடுகளுக்கும் கிடைக்கப்பெறுவதாக இல்லை. அந்த உண்மையாகவே அந்த வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற இந்த வேலை திட்டத்தின் உள்வாங்க வேண்டிய பிரதேச செயலாளராகவும் அனுமதிக்கப்படுகின்ற இந்த சங்கங்களால் கண்டறியப்படுகின்ற உண்மையான பயனாளிகளுக்கு அவ்வாறான நிவாரணங்கள் கிடைக்கப்பெறும் என்றதை நான் உறுதியாக கூறுகின்றேன். ஆகவே இந்த தேவைப்பாடுகள், மலசலக்கூட வசதிகள் சுகாதாரத்தில் கட்டாயமானது. அதே போலத்தான் அந்த விசேட தேவைப்பாடுகள் உள்ள சிறுவர்கள் யாராவது இருந்தால் அந்த வீடுகளில் அந்த சாதாரணமாக நாங்கள் பயன்படுத்துகின்ற மலசலக்கூடங்களுக்கு போக முடியாத அளவு நோய்வாய்ப்பட்டவர்கள் எவராவது இருந்தால் அவர்களுக்கான சுகாதார முறையிலான புதிய மலசலக்கூடங்களை அமைத்துக் கொள்வதற்கு 70,000 வரையும் வசதிகள், நிவாரண வசதிகள் மத்திய அரசாங்கத்தாலும் இந்த மாகாண சபை ஊடாகவும் வழங்கப்படும். அது பிரதேச செயலகங்களில் இருக்கின்ற அதிகாரிகளால் இது அனைத்தையும் கண்காணிக்கப்படுகின்றது. அதே போலத்தான் உங்களுக்கு வீடமைப்பு திட்டம் மட்டுமல்லாமல் சிறார்களுக்கு கல்வி வசதிகள், அதே போலத்தான் பெற்றோர்களை இழந்த சில சிறார்களை நீங்கள் தத்தெடுத்து வளர்க்கின்ற நேரங்களும் இருக்கலாம். அதாவது வெளிநாடு வேலைவாய்ப்புக்கு செல்கின்ற பெண்களுடைய குழந்தைகளை, சிறார்களை மாமா அல்லது அத்தை வீட்டில் அல்லது பாட்டி தாத்தாமார் வளர்க்கின்ற இடங்களில் அவர்களுக்கு உண்மையாகவே தேவைப்பாடுகள் இருந்தால் அந்த டே கேர் சென்டர், அதாவது பகல் நேர பராமரிப்பு நிலையங்களில் அந்த குழந்தைகளை விடுவதாக இருந்தால் அந்த வெளிநாட்டு பணியகத்தில் பதிவு செய்யப்பட்டு வெளிநாடு சென்ற பெண்களுக்கு அந்த குழந்தைகளை அந்த பகல் நேர பராமரிப்பு நிலையத்தில் வைப்பதற்கு 10,000 ரூபாய் அரசாங்கம் வழங்குது. அதற்கு நீங்கள் வெளிநாட்டு சென்றிருப்பவர்கள் அந்த வெளிநாட்டு பணியகத்தில் பதிவு செய்யப்பட்ட ஏஜென்சிகளின் மூலமாக
வெளிநாட்டு பணியாகத்தில் பதிவு செய்யப்பட்டு வெளிநாடு சென்றிருத்தல் அவசியம். அல்லாவிட்டால் அவ்வாறான அந்த வசதிகளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அரசாங்கத்தின் இந்த தொடர்ச்சியான வேலை திட்டத்துடன் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டிய வசதிகளை பெறுவதற்கு நீங்கள் அரசாங்கத்துடன் தொடர்பு கொள்ளல் அவசியம். அதே போல அரசன் இந்த இருக்கின்ற இந்த அமைப்புகளுடன் இந்த பிரஜா சக்தி அல்லது இந்த சமூக சக்தி சமூக அபிவிருத்தி சங்கங்களூடாகவும் எங்களுடைய சிறுவர் மகளிர் அமைச்சில் இருக்கின்ற மகளிர் செயற்பாட்டு சங்கங்களினூடாகவும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற வசதிகளை பெற்றுக்கொள்வதற்கு ஒன்றாக இணைய சொல்லித்தான் இணையுமாறு நான் உங்கள் அனைவருமே வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல உங்களுக்கு சந்தை வாய்ப்புகளுக்கான வசதிகள், தொழிற்பயிற்சிகள், அதே போல தொழில் வாய்ப்புகளுக்கான கடன் வசதிகள், வங்கி கடன், அதே போல நிவாரணங்கள் எங்கள் அமைச்சினூடாகவும் வழங்கப்படுகின்றது. அதை அனைத்துமே பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு இந்த அமைப்புகள் மகளிர் செயற்பாட்டு சங்கங்களில் தொடர்பு கொள்வது கட்டாயமாக நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். இப்போது நீங்கள் வீட்டிலிருந்து ஒரு கைத்தொழிலை ஆரம்பித்து ஒரு சுய தொழிலை ஆரம்பித்து அதை சந்தைமயப்படுத்தி நீங்கள் பெறுகின்ற வருமானத்தை கொண்டு வீட்டு பராமரிப்பு வேலைகளையும் வீட்டில் இருக்கின்ற குழந்தைகளையும் பராமரித்து கொண்டு கையில் ஒரு வருமானத்தை பெற்று உங்களுடைய வாழ்வை ஆதாரத்தை அபிவிருத்தி செய்து கொள்ள முடியும் என்றதை நான் கூறுகின்றேன். அதற்கான வழிவகுக்கின்ற ஒரு அரசாங்கமாக, மக்கள் நல ஆட்சியாக, மக்களுக்கு சலுகைகளை வசதிகளை வழங்குவதற்காகத்தான் நாங்கள் ஒரே முழு முயற்சியுடன் நாங்கள் செயற்பட்டு கொண்டு வருகின்றோம். இப்போது நாங்கள் பார்த்தோமென்றால் இந்த கிராமப்புற அபிவிருத்தி மட்டுமல்லாமல் தேசிய ரீதியாகவும் நாங்கள் நிறைய வேலை திட்டங்கள் எடுத்திருக்கின்றோம். திட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இப்போவே வீடமைப்பு வேலை திட்டங்கள் போய்கொண்டிருக்கின்றது. பிரதேச அபிவிருத்திகள், நெடுஞ்சாலைகள் அமைத்தல், அதே போல தொழில்நுட்ப வசதிகளை மாணவர்களுக்கு வழங்குதல், இந்த நாட்டில் மட்டுமல்லாமல் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு கூட மாணவர்களுக்கு செல்வதற்கான வசதிகள், அனைத்து வேலை திட்டமும் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். ஆகவே யாருக்கு இந்த அரசாங்கத்தை தோல்விக்கான செய்ய வேண்டும்? யாருக்கு இந்த அரசாங்கத்தை தோல்விக்கான செய்ய வேண்டும்? நிர்கதியாக இருக்கின்ற எதிர்கட்சி தரப்பினருக்கும் அந்த ஏனைய அரசியல்வாதிகளுக்கும் எங்களுடைய அரசாங்கத்தின் பயணத்தை, மக்கள் நல ஆட்சியை கவிழ்த்து விட்டு அதிகாரத்தை தன்வசம் எடுக்க வேண்டும் என்ற நோக்கம் இருக்கலாம். ஆனால் உண்மையாகவே இந்த அரசாங்கம் இன்னும் 5 வருடங்கள் இவ்வாறு இயங்கி வருவதாக இருந்தால் இந்த மக்கள் நல ஆட்சியாக உங்களுடைய தேவைப்பாடுகளை நாங்கள் நன்றாக உணர்ந்து மக்களுக்கு நிம்மதியாக சுதந்திரமாக வாழக்கூடிய வகையிலான இந்த நாட்டை கட்டியெழுப்போம் என்ற உறுதிப்பாடை நான் இப்போ கூற விரும்புகின்றேன். அதே போலதான் இனவாதம். இப்ப நாங்கள் எங்களை பார்த்தாலும் எல்லா வேலை திட்டமும் நடந்து கொண்டிருக்கு. ஆனா பெண்களுடைய பங்களிப்பு, எங்களுடைய பிரதமராக இருக்கலாம், எண்ணெயாக இருக்கலாம், அந்த நாங்கள் இணையதளத்துல நாங்கள் பார்க்கின்றோம் கொச்சப்படுத்துதல், இழிவுபடுத்துதல், அந்த ஆபாசமாக பேசுதல் போன்ற பலவிதமான அவதூறுகள் எழுப்புதல் எல்லா பெண்களுக்கும் நடந்து கொண்டு தான் இருக்குது. இங்கே ஆரம்ப கட்டத்தில் இங்கே பிரதேச சபைகளுக்கு உள்வாங்கப்பட்ட இந்த யுவதிகளுக்கு அனைவருக்குமே இவ்வாறான நிலைகளுக்கு நாளைக்கு முகம் கொடுக்க நேரிடலாம். ஆனால் எந்த ஒரு அச்சமும் கொள்ள வேண்டாம். எந்த ஒரு சவாலையா இருந்தாலும் எதிர்கொண்டு அதை முன்னோக்கி சென்று பெண்களுடைய வளர்ச்சிக்கு, எங்களுடைய நாட்டின் அபிவிருத்திக்கு முழு முயற்சியுடன் செயற்படுவதற்கான திடமான, எங்களுடைய ஆக்கப்பூர்வமான, எங்களுடைய தைரியமான வாழ்வுடன் அவர்களுக்கு நெருங்கக்கூட முடியாது. ஆகவே எந்த ஒரு சந்தேகமும் வைத்துக் கொள்ள வேண்டாம். கட்டாயம் இந்த அரசாங்கத்தின் அடுத்த கட்ட பயணமானது மக்களுடைய நம்பிக்கையை வென்று இந்த நாட்டை மறு இடத்துக்கு அபிவிருத்தி பாதையில் கொண்டு செல்வதே இந்த நாட்டின் நோக்கம். ஆகவே நீதியின் சமத்துவம், நீதியின் பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்க பெறும். அதே போல பொருளாதாரத்தில் சமத்துவம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க பெறும். இந்த தேவைப்படுகின்ற அடிப்படை வசதிகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும். அது தவிர வேற என்ன வேணும்? அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யப்படுகின்ற, சட்டத்தின் முன் சமமாக மதிக்கப்படுகின்ற, பொருளாதாரத்தின் சமத்துவம் கிடைக்கின்ற ஒரு நாடாக இருந்தால் எங்களுடைய நாட்டில் நிம்மதியாக வாழ முடியும் என்ற உறுதிப்பாடு எங்களுக்கு அவ்வாறான ஒரு மனநிலை ஏற்படும். அதுதான் எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு நாங்கள் வழங்கக்கூடிய எங்களுடைய முக்கியமான வளம் என்னவென்றால் அதுவே தான். ஆகவே தான் இப்போது நாங்கள் சொல்கின்றோம், எங்கள் எல்லாருடைய கலாசார விழுமியங்கள், எங்களுடைய கலாசார கோட்பாடுகள், கலாசார விழுமியங்கள், உரிமைகள் ரத்து செய்யப்படாமல்
எங்களுக்கு பாதுகாப்பாக சுதந்திரமாக வாழக்கூடிய சூழலாக இப்போது இருக்கின்றது. சிங்கள தமிழ் முஸ்லிம் அனைவருக்குமே ஒன்றாக வாழக்கூடிய ஒரு நாட்டை தவிர்த்து நாங்கள் வெவ்வேறாக பிரிந்து வாழ வேண்டும் என்று எவராக நோக்கமுடுவதாக இருந்தால் அது அவர்களுடைய அரசியல் லாபத்துக்காக மாத்திரமே தனப்பார் நினைக்கின்றார்கள். தமிழர்களுடைய வாக்குகளை எங்களுக்கு மட்டும் பெற்றுக்கொண்டு நாங்கள் அரசியலில் கூற வேண்டும் என்று இங்குள்ளவர்கள் நினைக்கின்றார்கள். சிங்களவர்களுடைய வாக்கு பட்டியலை அந்த வாக்கு வங்கிகளை வைத்துக் கொண்டு அவர்கள் வர வேண்டும் என்று ராஜபக்ஷ தரப்பினர்கள் அங்கே நினைக்கின்றார்கள். அதுதான் பிரிவினைவாதம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதை தவிர்த்து விட்டு நாங்கள் அனைவருமே அன்றகுமார திசாநாயக்கா அவர்களை ஒன்றாக ஆதரித்து அனைவருக்குமே சமமாக வாழக்கூடிய ஒரு சூழலில் அனைவருக்குமே அடிப்படை வசதிகள் வழங்குகின்ற, கலாச்சார உரிமைகள் கிடைக்கப்பெறுகின்ற, நீதியின் சமத்துவம் கிடைக்கின்ற, பொருளாதாரத்தில் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் வடக்கு கிழக்கு கொழும்பு ஏனைய பிரதேசம் என்று எல்லா பிரதேசத்துக்கும் இந்த பொருளாதார அபிவிருத்தி வர ஒரு நாடாக இருப்பதாக இருந்தால் எங்களுக்கு பிரிந்து வாழ்வதற்கான தேவைப்பாடு ஒரு பொதுமை ஏற்படாது. ஆகவே அவ்வாறான ஒரு ஒன்றிணைந்த அந்த ஒருங்கிணைப்பை வழங்கக்கூடிய ஒரே கட்சி எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி, ஜனாதிபதி அனுரவுடைய கட்சி, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய கொள்கையில் அதுதான் இருக்கின்றது. பிரிந்து வாழ்வதை தவிர்த்துட்டு அனைவருமே ஒன்றாக முயற்சியுடன் இந்த நாட்டை கட்டியெழுப்பப்பட வேண்டும். அதில் சமமான உரிமைகளை அனுபவித்துக் கொண்டு சுதந்திரமான வாழ்கின்ற மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அந்த வகையில் தான் நாங்களும் இந்த அரசாங்கத்துடன் ஒன்றாக செயற்பட்டிருக்கின்றோம். முதன் முறையாக தென் மாகாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு அமைச்சராக நான் இந்த அரசாங்கத்தில் முக்கிய பதவி வகிக்கின்ற ஒருவராக என்னை உள்வாங்கி அந்த சமத்துவத்தை வெளிப்படுத்தும் முகமாக இந்த அரசாங்கத்துக்குள் இனவாதத்துக்கு, பிரிவினைவாதத்துக்கு, பிரதேசவாதத்துக்கு, மொழி மத பேதம் எதுக்கும் இடமில்லை என்றதை பிரதிபலிக்கும் வகையிலான முன்னுதாரணமாக எங்கள் அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளை தந்திருக்கின்றார். அடுத்த முறை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்குள் யாழ்ப்பாணத்திலிருந்து பெண் பிரதிநிதி ஒருவர் பாராளுமன்றத்துக்கு வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் நான் விடைபெறுகின்றேன். எங்களுடைய பெண்கள் அமைப்பு அனைவருமே ஒன்றாக சேர்ந்து செயற்படுவோம் என்று வாழ்த்துகின்றேன். நன்றி.